அவர் முகத்தை தேடினால் அவர் கரம் அந்த வேலையை அவர் பாட்டுக்கு செய்வார். ஆமென். அழகாய் நடத்திட்டு வர்றார்ல. ஆமென். விசுவாசம், விசுவாசிகள் நம்ம, அவரை விசுவாசிக்கிற விசுவாசி நான். ஆமென். சோ விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும். அதை விட்டுறவே விட்டுறாதீங்க. ஆமென். விசுவாசம் என்பது என்னது? நம்புகிறவர்களின் நிச்சயமும் காணப்படாத உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. இட்ஸ் a substance of things which we hope for. நீங்க என்னத்தை ஹோப் பண்றீங்களோ விசுவாசம் அது சப்ஸ்டன்ஸாவே இருக்கு. கரங்களை தட்டுறீங்களா? அதே மாதிரி it is an evidence of things that you don't see, you do not see. எதை பார்க்கலையோ கர்த்தர் அந்த ஆதாரத்தையும் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். அதுதான் விசுவாசம் செய்கிறது. எபிரேயர் அந்த 11 நான் நினைக்கிறேன் நம்ம வயசுக்கு மேல மனப்பாடம் பண்ணி ஒன்னொன்னா எப்படி சின்ன பிள்ளைங்க பண்றாங்களோ அந்த விசுவாசத்தின் அந்த என்ன சொல்ற அந்த ஒரு அதிகாரத்தையே நம்ம என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அழகா எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் அது. யார் யாரெல்லாம் அந்த எதிர்பார்க்காதவங்களாம் அங்க மென்ஷன் ஆயிருக்கும் விசுவாசம். நம்ம நினைக்கிறோம் நம்ம விசுவாசம் இல்லைங்க. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா? ஸோ கர்த்தர் இன்னைக்கு நம்ம வார்த்தைக்குள்ள நம்மளை நடத்தி செல்ல போகிறார். ஸோ ரெடியா இருக்கிறீங்க நான் நம்புறேன். தைரியமா இருங்க, மனசை திடப்படுத்திக்கோங்க. வார்த்தை எல்லாவற்றையும் மலைகள் என்ன விலகி போனாலும், அது மட்டும் இல்ல உலகமே அழிஞ்சு போனாலும், இன்னைக்கு இந்த புல்லு இதெல்லாம் ஆர்டிபிஷியல், நான் எவ்வளோ பூக்கள் இருக்கு, அது வாடினாலும் கர்த்தருடைய வார்த்தை நிலைத்து நிற்கும். ஆமென். அதுல நீங்க உறுதியா இருக்கணும்னு தான் நான் இதை திருப்பி மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள் 12ஆம் அதிகாரம், அதுல ஒரே ஒரு வசனம், 6ஆம் வசனம், சரியா? 12:6. இதுல நான் இதுல எத்தனை வசனங்கள் இருக்குன்னா 25 ஏற்கனவே நான் போதிச்சிருக்கிறேன். ரோதா பத்தி போதிச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேதுரு சிறைச்சாலையில இருந்து வெளியே வந்த அந்த இன்சிடென்ட்டையும் நான் பேசியிருக்கேன். பட் இன்னைக்கு அதை நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆங்கிள் இருந்து, ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது 12:6 இப்படி சொல்லுகிறது: ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே 6 இல்ல 5 சாரிங்க 5, அதடா இவ்வளோ பெருசா போதேன்னு பார்த்தேன். நான் கொண்டு வந்த வசனம் உங்களுக்கு 3 லைன் தான் இருக்கும். 5 பார்க்கலாமா? அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்துடைய ஜெபம் பண்ணினார்கள். அவ்வளவுதான். When Peter was kept in the prison, the church was constantly, earnestly praying for him ன்னு இருக்கும் இங்கிலீஷ்ல. ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒன்னொன்னு இருக்கும். ஏர்னஸ்டா, ஊக்கமாய், fervent prayer. இன்னைக்கு யாரோ சாட்சியில் ஏதோ சொன்னீங்க, யார் சொன்னீங்கன்னு தெரியல, தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதோட வல்லமை தான் அற்புதம். ஆமென். அதோட பதிலே அற்புதம் தான். அந்த ஊக்கத்துடன் ஜெபிக்கிற நேரங்கள் தான் நீங்க காத்திருக்கிற நேரம். சோ காத்திருக்கிற நேரத்தை குறித்து கலங்காதீங்க. உங்க காத்திருப்பு தான் ரெட்டிப்பின் பலன். அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. இன்னைக்கு அவசரமான உலகம், ரஷ்ட் வேர்ல்ட்ல இருக்கிறோம். எனக்கு இப்பவே என்ன ஆயிடணும், என் குடும்பத்துல விடுதலை வந்துடும். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இல்ல. யாருக்கு அந்த காலத்து மாதிரி காலையில எழும்பி பெண்களுக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்குது? எங்க அம்மா பாருங்க, என்னதான் இன்ஸ்டன்ட் வந்தா இன்னும் ஃபில்டர் காஃபி தான். அது மறக்காம நைட்டு போய் ஊத்திட்டு தான் மேல வருவாங்க. நானே வேணாம், அதுதான் இவ்வளோ ஒருக்கே காஃபி போடுறது எதுக்கு? அவங்களோட இன்ஸ்டன்ட் எல்லாம் நான் தூக்கிட்டு வருவேன். அப்ப என்னோட இதை பாருங்க. ஆனா எனக்கும் கொடுத்துருக்குறாங்க ஃபில்டர். ஏன் சொல்லுங்க? அது ஊறி 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 அந்த நைட்டு ஃபுல்லா அடுத்த நாள் காலையில அந்த காஃபியை குடிக்கும் போது வரும் பாருங்க ஒரு வாசனை. இன்ஸ்டன்டாவது இதாவது. எத்தனை பேர் ஃபில்டர் காஃபி குடிச்சிருக்கிறீங்க? வெரி குட். இங்கே கொஞ்சம் கம்மி போல. எனக்கு கிடைக்குது ஃபில்டர், இதோ இருக்குது, அதனால நான் அந்த வாசனை அடிச்சுக்கவே முடியாது. புரியுதா? காத்திருப்பின் உகந்த வாசனை எப்படி இருக்கிறது கர்த்தருக்கு. ஆமென். அது அது அந்த அரோமா வெறும் இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குது, அப்படியே வெளியே அப்படியே படர்றது. நம்ம டெபோரால அந்த வாசனை பரவுறது தான் நம்ம ப்ரொக்ளமேஷன்னே பேசுவோம். இனி கர்த்தர் அதை தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறான். இதுல பாருங்க, பேதுரு எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில இருக்கிறாரு. ஆனால் இங்கிலீஷ் தாங்க எனக்கு இங்கிலீஷ் பைபிளோட ஆசையா இருக்கும் சில நேரம். அதுவும் அதுல நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், எபிரேயர் பைபிள்ல இருந்து கரெக்டா
ஓரளவுக்கு தோராயமா டிரான்ஸ்லேட் பண்ணது NIV தான். அப்போ பேதுரு சிறைச்சாலையில இருக்கும்போது பட் the church prayed for him. இன்னைக்கு சொல்றீங்களா, ஆனால் அங்க போடல, அவன் இருக்கையில், சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கையில் சபை ஜெபித்தார்கள்னு இருக்கு. நம்ம இன்னைக்கு அதுல எழுதிக்கலாம், ஆனாலும் சபை ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எங்கங்க பாஸ்டர் இல்ல சர்ச்ல, எங்க இருக்கிறார் பாஸ்டர்? சபை தொடங்கினவர் எங்க இருக்கிறார்? பேதுரு சிறைச்சாலையில இருக்கிறாரு. ஆனா அவரோட விசுவாசிகள் என்ன பண்ணிடுறார்? பட் இருந்தாலும் ஆனாலும் இந்த சபை நடந்து கொண்டே இருக்கும், ஜெபித்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து இந்த சபை நடக்கும், தொடர்ந்து ஜெபிக்கும். யாரு சபை விட்டு போனாலும் சபை தொடர்ந்து வெற்றியோடு செயல்படும். ஏன்னா அதுல நீங்க இருக்கிறவங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போறீங்க. கரங்களை தட்டுறீங்களா? காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆமா, இவங்க வருஷ கணக்கா 40 வருஷம் ஆயிடுச்சு இதே பேசுவாங்க, வராது, அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் கழுகுக்கு ஒப்பான உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறாங்க. அன்னைக்கு கூட ஒரு ஆனிவர்சரி, அவங்க ஆனிவர்சரியில பேசும்போது, அதை இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன், அது அன்னைக்கு எனக்கு அவ்வளவு சொல்ல முடியும். அதோட பலன் ரெட்டிப்பின் பலங்க. எப்போ அடையுதுன்னா 40 வருஷம். 4 வருஷத்துல ஆகுதான்னு பாத்தீங்களா? இல்ல, 5 வருஷத்துல ஆகுதா? 40வது வருஷத்துல. டெபோராவும் 40 வருஷம் முடிஞ்சிருக்கு. இனி நீங்க ரெட்டிப்பின் அனுபவத்தை தான் காண போகிறீர்கள். God has already started to work in your life. ஆமென். நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கும் போது இந்த சைட்ல கர்த்தர் அதை நடத்தி கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, ஒருத்தவங்க இங்க எப்படி சொல்லுங்க, நான் ஜெபித்து கொண்டு இருக்கையில் கர்த்தர் இங்க நடத்தி கொண்டே இருக்கிறார். திருப்பி சொல்லாமா? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லலாம், நான் ஜெபித்துட்டு இருக்கும் போதே கர்த்தர் இன்னொரு பக்கம் நடத்திக்கிட்டே இருக்கிறாருங்க என் குடும்பத்தை. ஆமென். திருப்பி சொல்லலாம், அது அறிக்கை செய்யலாம், கர்த்தர் நான் இங்க ஜெபித்து கொண்டு இருக்கையில் என் குடும்பத்தை, என் ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார், என் காரியங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். அதுதான் கான்ஸ்டன்ட் பிரேயர். அதுலதான் சோர்வடைந்திருது சபை. இல்ல, இந்த சபையில ஒண்ணுமே ஒரு அட்ராக்ஷனே இல்லைங்க, ஒரு ஈர்ப்பே இல்லை. வார்த்தை எல்லாம் சொல்றாங்க, ஆனா ஒரு என்னவோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னா உங்களுக்குள்ள உங்க ஆத்துமா இஸ் மிஸ்ஸிங். ஆமென். உங்க ஆத்துமாவை நீங்க பலப்படுத்தல. There is a fear in this church. நான் ஏன் இன்னைக்கு இதை சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆவியானவே நம்ம சபையிலன்னு இல்லை, நிறைய ஜனங்களுக்கு பயத்தின் ஆவியை பிசாசு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இது நடக்கலைன்னா எனக்கு டிப்ரெஷன் வந்துடும், உடனே நான் வேற என்வாயர்மெண்ட்டை மாத்தணும்னா தப்புங்க. நான் சொன்ன என்வாயர்மெண்ட் மாத்தணும்னா நீ இருக்கிற இடத்த மாத்தணும். ஆண்டவர் இருக்கிற ஸ்தலத்தை மாத்துறதுக்கு நமக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கல. அவ்வளவுதான். அவர் பயங்கரமான தேவன் இல்லையா? அவரு பழைய ஏற்பாடுல பாத்திருக்கீங்களா? எப்படிப்பட்ட தேவன்? பயமா இருக்குல்ல? சில 2 ராஜாக்கள்லாம் வாசிச்சு பாருங்க, என்னத்துக்கு என்ன பண்றாருன்னே புரியாது, ஆனா அப்புறம் லேட்டா புரியும், அந்த மாதிரி. சோ இன்னைக்கு நம்ம ஆத்துமாவையும் ஆவியும் காத்துக்கிறது நல்லது. அதனாலதான் நீங்க பாடுனீங்க, அன்பின் ஆவியானவரே, எனக்கு பயத்தின் ஆவியெல்லாம் நீங்க கொடுக்கல ராஜா. நான் இப்ப சொல்ல கரங்களை தட்டுறீங்க. நீங்க எனக்கு அன்பின் ஆவியானவரா இருக்கிறீர், வல்லமையின் ஆவியானவரா இருக்கிறீர், தெளிவின் ஆவியானவரா இருக்கிறீர். You have given me the sound mind. சத்ரு என்னை இன்னைக்கு காலையில கூட அட்டாக் பண்ண பாக்குறான், ஆனா நான் இன்னைக்கு சொல்ற கர்த்தர் தெளிவின் ஆவியானவர் இங்க இறங்கி இருக்கிறார், வார்த்தையோடு உங்களுக்கு இறங்கி இருக்கிறார், உங்களை நேசிக்கிற நல்ல நல்ல பிதா. ஐ லவ் யூ ஜீசஸ்னு சொல்லிட்டே இருக்கணும்னு இருக்கு மைக்க பிடிச்சிட்டு. ஆமென். அவ்வளவுதான் நம்ம கர்த்தர். இது போதும். இந்த நாளை கொடுத்தாரா, இது வெற்றியின் நாள். ஜீசஸ் ஏசு போதுமே பாடணுமோ? ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. அப்படின்னா இந்த நாளைக்கு அவர் போதுங்க, முடிஞ்சது இந்த நாள், அவ்வளவுதான். வெற்றியோட உன்னை தொடங்கின தேவன் முடியவும் செய்வார். இஸ் தி ஆல்பா அண்ட் ஒமேகா. சரியா? சோ இவங்க பாருங்க, பேதுரு இல்ல, லீடர் இல்ல, ஆனாலும் ஜெபித்து கொண்டு இருந்தார். என்ன அருமையான சபை. இததான் கர்த்தர் காலை வேளையில உங்ககிட்ட விரும்புகிறார். சிம்பிள் மெசேஜ் இவ்வளவுதான் இன்னைக்கு. அததான் கர்த்தர் விரும்புகிறார். ஜெபம் என்பது கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கணும். அன்னைக்கும் இன்னொரு இடத்துல பேசும்போது இது சொன்னேன். ஒரு பிரசவ வலி வரும்போது பெண்களுக்கு வலி வரும் இல்லையா? பயங்கரமா பிரசவ வலி வரும்போது வலி வரும்ன்ற பாருங்க. பிரசவ வலி
பயங்கரமா இருக்கும் குழந்தை வரத்துக்கு முன்னாடி. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் விமென்க்கு, இந்த லேடிக்கு என்ன ஆயிருக்குது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. பிரசவ வலி பயங்கரமா வந்து குழந்தை வரவே இல்லையா. ஆனா அவங்க என்னத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, வலிய அனுபவிச்சிருக்காங்க. குழந்தை டெலிவர் ஆக மாட்டேங்குது. பட் அந்த பெயின்ல அவங்க என்டியோர் பண்ணிட்டே இருக்காங்க, அது போயிட்டே இருக்குது. ஆனா அப்புறம் டாக்டர் எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணி சொல்றாராம், குழந்தையோட தலை எங்க இருக்கான், மேல. சரியா, மேல அப்படி அப்படி கவிழ்ந்து இருக்காது, மேல. குழந்தையோட தலை எங்க இருக்கணும், கீழே. கிரௌனிங் சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜ். சரியா, அங்க இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கலா டெலிவர் ஆகும். சொல்லுங்க, இதுக்கு சிரமமே வேண்டாம், சிசேரியனே வேண்டாம். கரெக்டான திசையில் அந்த குழந்தையோட தலை வந்துச்சுன்னா the deliverance is automatic. ஆமென். கரெக்டான திசையில உங்க முகங்கள் இருந்தால் ஆட்டோமேட்டிக் டெலிவரன்ஸ், இன்ஸ்டன்ட் டெலிவரன்ஸ் இன் யோர் லைஃப். ஆமென். இதுக்கு சிரமப்பட வேணாம். வேணா ரொம்ப மடங்கி கிடங்கி இப்படி கீழே குனிற மாதிரி இருக்கும் குழந்தைக்கு. ஆனா அது நம்ம நிறைய வாட்டி நம்ம சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. வீட்டுல நடக்கிறத பார்த்தா குனிஞ்சு ஜெபிக்க கூட பலன் இல்லை. குனிங்க, குனியும் போது கர்த்தர் உங்கள் இருதயத்தை நிமிர செய்கிற தேவன். எவ்வளோக்கு எவ்வளவு குனிந்து ஜெபிக்கிறீர்களோ நீங்கள் விடுதலை ஆக்கப்படுகிறீர்கள். ஆமென். அன்னைக்கு அந்த குழந்தை அங்க குனிஞ்சு அந்த திசையில, அந்த டைரக்ஷன்ல இருந்தாதான் அந்த குழந்தைக்கு டெலிவரன்ஸ். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறான். ஆமென். இதுல பாருங்க, இந்த நான் இல்லைங்க சிஸ்டர் லிண்டா, நான் வந்து டெய்லி சாப்பாடுக்கு முன்னாடி நாங்க ஜெபிச்சுக்கிறோம் வீட்டுல, அந்த ஜெபலாம் செல்லாது. சாப்பாடுக்கு முன்னாடி தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் திஸ் ஃபுட் இன் ஜீசஸ் பிரஷியஸ் நேம் ஆமென். இதான் நான் சின்னதுல பண்ணேன். எப்படி பாருங்களேன், திருக்குறள் மனப்படமா இல்ல, இந்த மாதிரி நமக்கும் இருக்குதானே 2-3 வார்த்தை. அதெல்லாம் வேண்டாம், நீங்க பண்ணிக்கோங்க பர்சனலா. கண்டிப்பா அவர் கொடுக்குற மண்ணாக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும், அது ஓகே. சரியா, ஆனா அது ஜெபம் கிடையாது. இல்ல நாங்களாம் பண்றோம் சாப்பாடுன்னு, அது ஜெபம் கிடையாது. குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபம் என்பது எஸ் கண்டிப்பா பண்ணணும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அது பயங்கர வல்லமை இருக்கிறது, பண்ணணும். ஆனா தனிப்பட்ட விதத்துல ரூம்ல பண்றீங்கல்ல, அது ரொம்ப அவசியமான ஜெபம். என்னங்க, கட்டாயத்தின் ஜெபம் என்னது, உங்களுக்கு தனிப்பட்ட ஜெபம் இருக்க வேண்டும். இல்ல நான் குடும்பத்தோட நான் பண்ணிட்டேன் அதனால நான் எஸ்கேப், நோ. தனி ஜெபம் இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கு தானே, கிச்சனே உங்க பிரேயர் ரூமா மாறுங்க, வார் ரூமா மாத்துங்க. அப்புறம் பாருங்க அதிசயங்கள், அற்புதங்களே. அது ஓகேயா. ஆனா ரொம்ப முக்கியமான ஜெபம் என்ன தெரியுமா, ஒன்றாய் கூடி சபையாய் ஜெபிப்பது. ஆமென். அவருடைய ஸ்தலத்திலே ஒரே கூரை கீழே ஒரே நாமத்தை ஒரே நேரத்துல நம்ம கூப்பிடுறோம் பாத்தீங்களா, அதுக்குரிய வல்லமை வித்தியாசமானது. ஆமென். அதனாலதான் சபை ஒன்று கூடுதலை நிறுத்திவிட வேண்டாம், நிறுத்தவே வேண்டாம். நம்ம நினைக்கிறோம், நான் வீட்டுல இந்த கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போச்சு சர்ச் எல்லாம், ஆன்லைன்ல பாத்துக்கலாம், அதை இப்படி போட்டதோ பார்க்கலாம். இல்ல இல்ல, சபை கூடுதலை விட்டுவிட கூடாது, வரணும் சபைக்கு. இன்னும் சொல்ல போனா இட்ஸ் a shame to miss Sunday service. அவமானம், அசிங்கம். அதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம் பாருங்க, எனக்கு கால் வலிக்குது, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இட்ஸ் a shame. நான் இப்படி சொல்லணும்னு நான் நினைக்கல. வைக்கோங்க, அது நடக்க வைக்காதவர்களையும் நடக்க வைக்கிறவர் கர்த்தர். ஆமென். ஜீவனோட இருக்கு, என்ன சூழ்நிலை ஓடி வாங்க சர்ச். நான் அந்த தவறு நிறைய பண்ணியிருக்கேன் முந்தி. இப்ப எனக்கு ஏண்டா சிக்கான பயப்படும், ஐயோ எங்க சர்ச் மிஸ் ஆயிடுமோன்னு அந்த பயம் தான் வருது. கர்த்தர் மாத்துகிற தேவன். பட் ஆனாலும் மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணனால எவ்வளவு இழந்தான் ஒருத்தன்றதை இன்னொரு நாள் நான் ப்ரீச் பண்றேன். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வர, அதனால ஒன்று கூடுதலை என்ன பண்ணக்கூடாது, கர்த்தர் விரும்புகிறது ஒருங்கிணைந்து ஒரு மன ஆவியோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உடனே பதிலை தருகிறார். ஆமென். அதுவும் ஊக்கத்துடன் ஜெபிக்கும் பொழுது. அப்பதான் இந்த 3 விஷயங்கள் இதுல, இந்த சின்ன ஒரு 5ஆம் அதிகாரத்துல 3 எப்படிங்க, அப்போ ஜெபத்தின் மிக முக்கியமான 3 விஷயங்கள், the significance of the prayer என்ன தெரியுமா, கர்த்தரை இன்னைக்கு இந்த குழந்தை நான் சொன்னேன் அதேதான், சரியான திசையில் உங்கள் முகம் இருக்கும் பொழுது நீங்கள் வானத்தின் சத்தத்தை, பரலோகத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஆமென். கரங்களை தட்டுறீங்களா? உங்களுடைய முகங்கள் சரியான திசையில் இருக்கும் பொழுது பரலோகத்தின் சத்தத்தை கேட்கிறீர்கள். உலகத்துல இருக்க சத்தம் கிடையாது. ஒரு அப்படியே ஒரு கூட்டமா அப்படி ஜெபிக்கிறோம் பாருங்க, ஒரே நேரத்துல ஜீசஸ்னு ஒரே மனதோடு கூடும் போது நீங்க கேட்கறது இந்த ரோட்ல போறல டிராபிக் ஹார்ன் அதெல்லாம் இல்ல, பரலோகத்தின் சத்தம் உங்களுக்கு வந்துடும், கேட்க ஆரம்பிச்சிடும். அது கேட்ட பின் நீங்கள்
அற்புதத்தினால் அது எப்படி எழுதியிருக்கிறேன் தமிழ்ல, அற்புதத்தில் இந்த சத்தத்தை கேட்ட பின் அற்புதத்தில் அது நடக்க வைக்கும். கேட்கறது மட்டும் இல்ல, you will live in it. சோ இங்கிலீஷ்ல 3 L தான் இன்னைக்கு. லுக், லிசன், லிவ். சொல்லிருங்க பக்கத்துல ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்து. இனி ஏற்கனவே எனக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கு, எப்படி ஜெபிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இந்த ஜெபமானது கொஞ்சம் அதுல இருந்து அடுத்த ஆங்கிள் நீங்க வரீங்க. அடுத்த ஸ்டெப் விஷன் எல்லாம் ப்ரே பண்றீங்களா, அதுக்கு அடுத்த ஜெபம். கர்த்தர் ஜெபத்தின் பத்தியே பேசுகிற நாள் நான் இதை சொல்லுகிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? லுக், லிசன், லிவ். இனி என் ஜெபம் பார்க்கும், கேட்கும், வாழும். சொல்லுங்க, பார்க்கும், கேட்கும், அதன்படியே வாழும். ஆமென். இந்த உலகத்தின் சத்தத்தின்படி இனி நீங்க நடக்க போகிறது இல்ல. 2026 இருந்து கர்த்தர் பரலோகத்தின் சத்தத்தின்படி நீங்க நடக்க போகிறீங்க. இன்ஃபேக்ட் இது நியூ இயர் மெசேஜாவே வச்சுக்கோங்க. கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? பரலோகத்தின் சத்தத்தின்படி நடக்க வைக்க போகிறார். வெற்றியின் பாதை. நீங்க வெயிட் பண்ணதுக்கெல்லாம், நீங்க சோர்ந்து போன நாட்களுக்கெல்லாம் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அதேதான் சிஸ்டர் சுகந்தி அழகா சொன்னாங்க. effortlessly you will inherit God's என்ன சொல்ற blessings. அதாவது ஈஸியா அவரோட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற நாட்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஆமென். effortlessly, ஒரு எஃபர்ட் இல்ல. நான் சொல்றேன், இந்த சின்ன 3 எஃபர்ட் எடுங்க. என்னது? கரெக்டான திசையில. அதுக்காக தான் அந்த பாட்டை பாட சொன்னேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். எதுக்கு பாடிட்டு இருக்கேன்னு தெரியல எனக்கு. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏன் தெரியுமா இந்த பர்வதத்தை பார்க்க சொல்றேன்? அந்த பர்வதத்தை பாத்தீங்கன்னா உங்க கையில சாவி வந்துடும். பிரேயர் இஸ் த கீ. ஆமென். பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை திறக்கிற ஒரே சாவி ஜெபம். ஆமென். அதை கரெக்டா யூஸ் பண்ணணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். லுக் டு த சோர்ஸ். போன வாரமும் பாஸ்டர் அதான் பேசினார். எந்த கரத்துல இருந்து வருதுன்னு பகுத்தறியது. நான் இன்னைக்கு சொல்றதெல்லாம் பர்வதத்தை பாருங்க போதும். அவர் இருக்கிற அந்த இயேசுவ ராக் ஆஃப் ஏஜஸ் சொல்லுவாங்க. நித்திய கண்மலையானவர் அவர். ஆமென். இது எப்போ? பழைய ஏற்பாடுல வருது. இயேசு அப்ப இல்லவே இல்லை. அப்பவே அவருக்கு என்ன பேரு? ராக் ஆஃப் ஏஜஸ். எழுதி வச்சுக்கோங்க பைபிள. ஜீசஸ் யூ மை ராக் ஆஃப் ஏஜஸ் அப்படின்னா எல்லாவற்றையும் முடித்தவர் அவர் சிலுவையில். ஜஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் எல்லாமே நியூ டெஸ்டமெண்ட்ல. ஏற்கனவே நடக்கப்பட்ட எவிடன்ஸ் எல்லாமே நியூ எங்க இருக்குது? பழைய ஏற்பாடுல அவ்வளவு ஆதாரங்களும் இருக்குது. இன்னைக்கு அந்த ராக் ஆஃப் ஏஜஸ் சொல்லுகிறார், கரெக்டான என்னுடைய திசையில நீ என்னை பார், உன்னை விடுதலையாக்க. இன்னைக்கு அந்த குழந்தை மாதிரிதான் தவித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் விடுதலை இல்லை? ஏன் இந்த விஷயத்துல இல்லைன்னா இன்னும் நம்ம திசை எங்கேயோ தவறான டைரக்ஷன்ல இருக்கு. அதை ஆராய்ந்து பாருங்க, பகுத்தறிய கேளுங்க. அப்ப பாருங்க, இந்த சர்ச் வந்து பாஸ்டர் எதிர்பார்க்கவே இல்லை. பாஸ்டர் இருந்தாதான் சபை நடக்கணும்னு. பாஸ்டர் சிறைச்சாலையில இருக்காரு. ஆனாலும் இந்த சபை என்ன பண்ணாங்க? சபையாட்கள் உண்மையோடு அதே மாதிரி கூடி இன்ஃபேக்ட் ஊக்கத்துடன் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சபை ஏன் சில நேரம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு தெரியுமா? ரொம்ப பாஸ்டரை எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது வீட்டுல ஒண்ணு தலைகீழ ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஏதாவது பதட்டமான நிலைமை, ஐயோ பாஸ்டர் வரணும், பாஸ்டர் இல்லைனாலும் ஒர்க்கர்ஸ் வரணும், ஒர்க்கர்ஸ் இல்லைனாலும் யாராவது வாங்கல அப்படின்னு நிலைமை இருக்கா? இன்னைக்கு சபைகள் அப்படி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த அதிகாரத்தின் வல்லமை உன் கையில நான் கொடுத்திருக்கேன். ஆமே, போ சபைக்கு போ, ஒன்றாய் கூடு. ஏன் நீ கூப்பிடுற? நீ என்னுடைய ஸ்தலத்துக்கு வா. ஆமே, ஆள் சொல்லி என்ன கூப்பிடுற அளவு கர்த்தர் யாருங்க? நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம தானங்க போய் ஒரு இடத்துல இருக்கோம். இந்த உலக வானமும் பூமியும் படைத்தவரை எங்க போய் நம்ம தேடணும்? பருவதற்கு அந்த சங்கீதத்தின் அர்த்தமே சாங் ஆஃப் அசென்ஸ். 121 தொடர்ந்து சாங் ஆஃப் அசென்ஸ் அப்படின்னா ஏறணும். எங்க? அந்த நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் ஏறி பயணம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது பாடின. இன்னைக்கு உங்க ஸ்டெப்பை கர்த்தர் பாக்குறார். எனக்காக இவ ஏறுறாளா, இல்ல என்ன புடிச்சு ப்ரெஷர் பண்றாளா? ஆமே, எனக்காக வந்து அந்த மூவ் கரெக்டா இருக்கணும் தான் பாக்குறார் கர்த்தர். நான் கரெக்டான மூவ் எடுத்தீங்களா? கார் ரேசிங்லாம் ஓட்டும் போது சொல்லுவாங்களே, யூ ஹேவ் டேக் த ரேசிங்கோ இருக்கோ சொல்லுவாங்க. கரெக்ட் மூவ் எடுத்தா யூ ஆர் a winner.
இன்னைக்கு அந்த மூவ் தான் தப்பா இருக்கு. இல்லைனாலும் அந்த சபை என்ன பண்ணி கொண்டிருந்தார்களாம், செபிச்சு. ஈவன் இன் ஆப்சன்ஸ் ஆஃப் பாஸ்டர், ஒரு எத்தியோப்பியன் ப்ராவர்ப் ஒண்ணு இருக்குதுங்க, ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, சரியா? எத்தியோப்பியா நாடு அது என்ன சொல்லுதுன்னா, தமிழ்ல எப்படி சொல்லலாம், அதாவது சிலந்திகள் ஒன்று கூடினால் ஒரு சிங்கத்தையே அதால் கட்டி வைக்க முடியுமா? ஆமென். ஆமென். If the என்ன சொல்றது, ஸ்பைடர்ஸ் எல்லாம் யுனைட் ஆயிட்டாங்கன்னா they can tie down a lion. லயனே என்ன பண்ண முடியும்? சிலந்தியும் லயனும் சைஸும் பாருங்களேன், ஏதாவது ஒப்பிட முடியுமா? ஆனா அதுங்க மட்டும் ஒன்று கூடிச்சு அவ்வளோ பெரிய சத்ரு எனிமியை தூக்கி உங்களால கட்டி வைக்க முடியும். இன்னைக்கு அந்த சிலந்தியின் வெப்ப தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இதுக்குதான் நாங்க நன்றி சொல்றீங்க பிரேயர் குரூப்னு. அந்த பிரேயர் குரூப் வேற எதுவும் இல்ல, இட்ஸ் a பிரேயர் வெப். என்னது, இனி மாத்திக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா வேணா செய்யலாம். பிரேயர், இந்த பிரேயர் வெப்ல நாங்க ஒற்றுமையா கூட்டிகிட்டே, இன்ஃபேக்ட் நாங்க இன்னொரு சிலந்தியை கூப்பிட்டு சேர்த்து வைப்போங்க. ஆமென். எத்தனை பேர் கரங்களை தட்டுறீங்க? அந்த சிலந்தியில இன்னும் சேரும், சிலந்திகள் கூட்டம் சேரும். தெபோரால சிலந்திகள் கூட்டம் சேரும். சேர 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 பெரிய பெரிய ஆபத்தான மிருகங்களையும் கட்டி வைக்கிற வல்லமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சபையாக ஜெபிச்சார்கள், பாஸ்டர் இல்லைனாலும், லீடர் இல்லைனாலும். அவங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எங்க பார்த்தா எங்க விடுதலை இருக்கு. They were united in one spirit, in one accord. கர்த்தர் இன்னைக்கு அதை காலை வேளையில எதிர்பார்க்கிறாருங்க. ஆமென். அது மட்டும் இல்ல, இந்த சபை பாருங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திரும்ப ஒன்று கூடி ஜெபிச்சாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா? ப்ரெஷர்னா உடனே பிபி நினைச்சிடாங்க. ஏதாவது அவசர வேலையா வந்தீங்களா? இல்லைங்க, அங்க இல்லைன்னா நான் அப்படி வரல. இவங்க எப்படி தெரியுமா ஜெபிச்சாங்க? அந்த மாதிரி எமர்ஜென்சில தான் ஜெபிச்சாங்க. ஃப்ரீயா இல்லை அவங்க மைண்டு. அவங்க மைண்ட் எல்லாம் ஊக்கமா ஜெபிக்கிறதுக்கு வழியே கிடையாது. சைக்கலாஜிக்கலி இட்ஸ் இம்பாசிபிள். இஃப் யூ ஹேவ் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, யூ கான்ட் ப்ரே earnestly, fervently. சைக்கலாஜிக்கல் ஸ்டடி என்ன சொல்லனா, ஸ்ட்ரெஸ் வந்து, ஆங்ஸைட்டி வந்து, பயம் வந்ததுன்னா உன்னால கான்ஸ்டன்டா ஒரு இதுல புடிச்சுக்கிட்டு ஜெபிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த சபை, இன்னைக்கு இந்த மெசேஜின் தலைப்பை நான் இங்க பிட்ச் பண்றேன். ஆனால் இந்த சபை ஜெபித்தது, ஆனால் டெபோரா குழு ஜெபித்தது, ஆனால் ஹார்வெஸ்டர்ஸ் ஜெபித்தார்கள், ஆனால் உங்க குடும்ப பேரை போட்டுக்கோங்க, என் குடும்பம் ஜெபித்தது, ஆனால் கிறிஸ்டோபர் சன் குடும்பம் ஜெபித்தது. ஆமென். ஏன்னா கர்த்தர் எங்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்காரே, அந்த ரகசியத்தை கொடுத்திருக்கிறாரே. கர்த்தர் நல்ல என்ன மாதிரி ஒரு பதட்டம் தெரியுமா இருந்தது இந்த ஜனங்களுக்கு. 1ஆம் அதிகாரம் அதிலே 12 நீங்க ஒன்னும் வாசிக்க வேணாம், நான் வசனம் சொல்றேன், நீங்க மார்க் பண்ணா போதும், ஏன்னா டைம் இல்லை இல்லையா. அதுல பாருங்க 2ஆம் வசனத்துல யார ஏரோது ராஜா கொன்னான்? யோவானுடைய சகோதரன் யாக்கோபை கொன்னுட்டான். So there was a death. சரியா? அதுக்கப்புறம் வேற என்ன பண்றான்? ஏரோதோட அவனோட சர்வாதிகாரமா, அவன் டிக்டேட்டர்ஷிப்னால என்ன ஆகுது? எல்லாரும் இப்ப என்ன பண்ணணும்? இயேசுன்ற நாம சொன்னாலே என்ன பண்ணிடணும்? இழுத்துட்டு வந்து கொல்லணும். சோ அந்த ஜனங்களுக்கு என்னெல்லாம் ஆபத்து இருந்தது? இப்ப ஆங்ஸைட்டி, ஹெரோடோட டிக்டேட்டர்ஷிப், அவனோட சர்வாதிகாரத்துல பயந்தாங்க. அடுத்தது ஒரு மரணமே ஏற்பட்டது, டெத், டிக்டேட்டர்ஷிப், டெத். அடுத்தது தன்னுடைய ஓன் லீடர் பேதுருவை என்ன பண்ணாங்க? டீடைன் பண்ணிட்டான், சிறையில போட்டுட்டான். ஒரு தடுப்பை வச்சுட்டான். சிறை என்ன சொல்றது, he's been prison. மூன்றுமே பாருங்க அவங்களுக்கு நல்ல ஒரு விஷயமே கிடையாது. அது கண்ணால, இந்த நார்மல் கண்ணால பார்த்தா இந்த மாதிரி நேரத்துல உட்கார்ந்து பண்ணுவீங்களா? எங்க வீட்டுல இப்படி ஒரு ஆபத்தை பண்ண முடியுமா? பதட்டமான நிலைமையில கூட இந்த ஜனங்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்களாம். சிந்தனை சிதறடிக்கவில்லை. அதனாலதான் நான் சொல்றேன், நல்லா இருக்க நாட்கள்ல save in your surplus so that you can survive in the shortage. யோசேப்பு பத்தி பேசினல போன தடவை. நல்லா இருக்க நாட்கள்ல கர்த்தரோட செலவழிங்க. நல்லா இல்ல நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு பலத்தை ரெட்டிப்பாய் மாற்றி கொடுப்பார். ஜெபத்தின் பலத்தை இன்னும் பலப்படுத்துவார், விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்துவார். அது பொருளாதாரத்துல மட்டும் பேசல, கர்த்தரோட செலவழிக்கிற நேரத்தை பத்தியும் நான் பேசினேன் அன்னைக்கு யோசேப்பை வச்சு. சோ கர்த்தர் அப்படிதான் செஞ்சு கொண்டே இருக்கிறார். இவங்க பாருங்க, என்ன நீ பண்ணுப்பா. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்?
இந்த கரெக்டான திசையில நீங்க பார்க்கணும். லுக் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த லுக் கீழே நான் ஒரு பிரேயர் வெப் உங்களுக்கு ஒரு புதிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன். நான் எழுதுனேன். கர்த்தர் புதிய தரிசனம் 3 கொடுக்குறாரு. என்னது? நம்ம சபைக்கு, நம்ம குழுக்கு பிரேயர் வெப். அடுத்தது அது ஏற்கனவே நம்ம நடத்திட்டு இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இன்னும் சேரணும். ஆட்கள் இருக்கிறவங்களே பண்ண மாட்டாங்க சிஸ்டர். நான் பண்ணா போன் எடுக்க மாட்டாங்கன்னு இனி அந்த கம்ப்ளைண்டே, ஐயோ எங்களுக்கு நம்பர் கொடுத்து பத்தல, போன் பத்தலன்னு சொல்லணும். நீங்க வெளியே ஊழியம் செய்யறதெல்லாம் நான் நல்லதா பாக்குறேன். ஆனா சபைக்காக ஊழியம் செய்யுங்க. இங்க இந்த ஸ்தலத்துல அவர் நாமம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எங்க சொன்னாரு? 2 சாலமன் எனக்காக கட்டின ஆலயத்துல என்னுடைய நாமத்தை அங்க நான் நிலைநிறுத்த போகிறேன். I'm going to place my name. அப்ப அவரோட நாமம் எங்க இருக்கிறது? இங்க இருக்கிறது. இங்க நான் என்ன பண்றேன்? கர்த்தருடைய, இவ்வளவு நான் கத்தி கூட நீங்க தூங்குறீங்க. ஆமென். அவருடைய நாமத்தை நிலைநிறுத்தப்பட்ட சபையில நீங்க எவ்வளவு செய்யணும், எவ்வளவு எழும்பணும். இதுக்குள்ள போட்டி பொறாம இருக்கலாமா? அதனாலதான் ஒன்றிணைந்து என்ன பண்ண முடியல சபையில. பாஸ்டர் இல்லன்னா அவ்வளவுதான், சபையை பிரிஞ்சிடுது. இப்பெல்லாம் 1 இல்ல 2, முந்தி 2 பிரியும்னுவாங்கல்ல, இப்ப 4, 5, 6ன்னு போகுது. புரியுதா? ஏன் இல்ல? ஒற்றுமையின் ஆவி அங்க இல்ல. சிலந்தி ஜெபம் இல்லை. There's no unity. அதுங்க ஒன்று கூடுற மாதிரி கூட முடியல. அதான் சத்ரு என்ன பண்றான்? நம்மள சிலந்தியாவ தான் பாக்குறான், ஒரு சிலந்தியா பாக்குறான். ஒன்னோட சேரணும். சோ எந்த இந்த 3 விஷயங்கள் அவங்க மைண்ட்ல ஆங்ஸைட்டி இருந்தாலும் அவங்க குவிட் பண்ணவே இல்லையா. அவங்க என்ன பண்ணாங்களாம்? அந்த ஜெபத்தை கைவிடவே இல்லையா. சோ இன்னொரு ஜெபம் பேர் என்ன தெரியுமா? நோ குவிட்டர் பிரேயர். ஆமென். ஐ won't quit. என்ன என் வாழ்க்கையில நடந்தாலும், சத்ரு என்ன திகில் கொண்டு வந்தாலும், I will not quit my prayer today. காலையில எழுந்ததும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி எழும்புங்க. சோத்திர ஆண்டவரே, உடைய ரத்தத்தினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஆமென். நோ குவிட்டர் பிரேயர். ஓகே, அந்த மாதிரி நான் ஜெபத்தை கைவிட மாட்டேன். அதுவும் கர்த்தர் எனக்கு இந்த அதிகாரத்துல பேசினார். எழுதிக்கோனார். நம்ம செய்யணுங்க. என்ன நோ குவிட்டர்னா ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. I won't quit this prayer. ஒரு சோர்வடைஞ்சாலே எப்படி ஆயிடுறோம்ல, நான் வரல ஜெபத்துக்கு போங்க, எனக்கு மூட் அவுட்டா இருக்குது, எனக்கே உடம்பு முடியல, இப்போ இவங்க கூப்பிடுவாங்களா நம்ம போய் நிக்கணுமா? வேண்டாங்க. என்ன சோர்வா இருந்தாலும் ஜெபத்தை விட்டு விடாதே. அதுதான் ஜெபத்தின் முக்கியத்துவம். முதலாவது எப்படியாவது அந்த தொடர்ச்சியான ஜெபத்தை விட்டுறாங்க. சில நேரம் நமக்கும் மாம்சத்துல வீக்கா இருக்கும், சில நேரம் ஆரம்பிப்போம், அதுக்குள்ள வேற சிந்தனை போவோம். இப்படி இந்த பல்ஸ் ரேட் போதுல அந்த மாதிரி போவோம், வேற சிந்தனை வரும், அதுக்குள்ள கால் வரும், கால் ரொம்ப தூரம் போயிடும், அதுக்கப்புறம் அந்த ஜெபம் போயிடும். அப்படியே நீங்க பேசிட்டாலும் கட் பண்ணிட்டு திருப்பி விட்ட இடத்துல இருந்தே ஆரம்பிங்க. அதை கர்த்தர் விரும்புகிறார். என் பொண்ணு வந்துட்டா என்கிட்ட. கர்த்தருக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும், பெர்சிவியரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஜெபம் எப்பவுமே ஒரு அற்புதத்தின் பதிலுக்காக ஜெபிக்கிறவங்க இல்ல, என் பிள்ளை எவ்வளவு கன்சிஸ்டன்டா ஜெபிக்கிறான்றது கர்த்தர் பார்க்கிறார். தொடர்ச்சியா என்னோட எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றான். இட் இஸ் a persuasion of the petitioner. இது எதுக்கே எழுதுனே தெரியல. மனுதாரரா பெட்டிஷனர்னா அவங்களோட தொடர்ச்சியான வலியுறுத்தலை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஒரு 2 வாட்டி ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க, அடையாளம் செய்யுங்க. ஆமென். தொடர்ச்சி எல்லாத்துலயும் அவ என்ன தேடுறாளா, என் கூட பேசுறாளா, அதுதான் ஜெபம். ஆமென். சரியான இடத்தை நம்ம நோக்கி பார்த்துட்டு இருக்கிறோமா? ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தாங்களாம். அங்க போய் அவங்கள ஏதோ போட்டோ ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல இருந்து போயிருக்காங்க. அதுல ஒருத்தன் ரொம்ப அவனுக்கு பயம், இதுங்க ஏதாவது பண்ணிடும், கும்பலா செய்யுது. ஏன்னா அவங்களாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்க மன நிலைமைக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அது அவங்க குறை இல்லை, அவங்க மைண்ட்ல ஏதோ ஒரு டிஃபார்மிட்டி இல்ல. ஸோ இவர் ரொம்ப பயந்தாராம். பயந்துட்டு இந்த வார்ட் கிட்ட, இப்ப நான் ஒரு கும்பலுக்குள்ள நுழைய போறேன், நீங்களாம் எப்படி இப்படி ஃப்ரீயா இங்க வேலை பாக்குறீங்க, யாராவது உங்களை அட்டாக் பண்ணிட மாட்டாங்களான்னு. அப்ப அங்க இருந்து செக்யூரிட்டி கார்டு 2 பேருமே சொன்னாங்களா, சீச்சி அதெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னா, இவங்க எல்லாம் ஒன்று கூடி அட்டாக் பண்ணவே மாட்டாங்க, அவங்கவுங்க தனியா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்களாம் என்னது, இவங்க ஒன்று கூடிட்டாதான் இவங்க நார்மலா இருப்பாங்களே சார். இன்னைக்கு ஒற்றுமையின் ஆப்போசிட் என்ன? மன கோளாறு. இது எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தது. எனக்கு எப்படி இருந்துமா எனக்கு இதை கேட்கும் போது எவ்வளவு மென்டலா நான் சுத்திட்டு இருந்துப்பேன். ஒற்றுமையே இல்லாத ஒரு எண்ணம் இருக்கிறவங்க என்னதான் நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு சபை எப்படி இருக்கணும்? நாட் லைக் a lunatic. நம்மளை எப்படி தெளிவின் ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். You all have a sound mind.
இன்னைக்கு சபை, இந்த சபையை பர்டிகுலரா சத்ரு சிந்தனைகளை தான் தொட்டான். பாத்தீங்களா? ஜனவரியில இருந்து ஒண்ணுமே இல்ல, ஆனா மைண்ட தொட பார்த்தான். நான் இன்னைக்கு அவனுக்கு சேலஞ்ச் பண்ற இந்த இடத்துல இருந்து, அவன் ஒருபோதும் உங்கள் சிந்தனை தொட முடியாது. தெளிவின் ஆவியானவர் இங்க இறங்கி இருக்கிறான். ஆமென். He's given us the sound mind. சோ நம்ம ஒற்றுமையா என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். Am I looking at the right direction? என்னுடைய கண் நோக்கி, நான் நோக்கி பார்க்கிற இடம் எனக்கு சரியான திசையில் இருக்கிறதா? அவரை தேடினேன், அவர் எல்லா தீங்கும் என்னை விலக்கி காத்தார்னு இருக்கு சங்கீதக்காரன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அது அவர்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. அந்த பிரகாசம் போதும் அவங்க மேல பட்டா. காலையில போதுமா? இப்போ எங்க லுக் பண்ணணும். அதனாலதான் அந்த சபை தைரியமா ஜெபிச்சுதான். என்னதான் பேதுரு சங்கிலியில, ஹேரோது இதுல இருந்தாலும், அவன் பிரிசன்ல இருந்தாலும், சபை ப்ராமிஸ்ல தைரியமா இருந்திருக்கிறாங்க. சொல்லுங்க நீங்களும். என்னதான் ஆபத்து இருந்தாலும் நாங்கள் கர்த்தருடைய வாக்குறுதியில நிலைத்திருக்கிறோம். We are not looking at the prison, we are looking at the promises. அப்போ அந்த லுக் என்ன பண்ணுது? சரியான திசையில நீ கர்த்தரை பார்த்துட்டேன்னா, பிரிசன் வாளை தாண்டி பார்க்கிற அளவு கர்த்தர் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். Beyond the prison he is working. ஆமென். சிறைச்சாலை மதில்களை தாண்டி கர்த்தர் உனக்கு காமிச்சு கொண்டு இருக்கிறார். உன் லைஃப் நல்லா மாறுமா? நீ காத்திருந்த your life will change. But where are you looking at? யார பாக்குறீங்க? யார் கைய பாக்குறீங்க? அடுத்து போன வாரத்து மெசேஜோட தொடர்ச்சின்னு கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு அவர் அது பேசும்போது ஆச்சரியமா இருந்தது. கர்த்தர் எவ்வளவு அழகா நம்மள வழி நடத்த. அவங்க சபை இன்னொரு தைரியமான விஷயம் சபைக்கு என்ன தெரியுமா? அன்னைக்கு ஜெபிச்சுட்டு இருந்த அந்த சபையை சொல்ற ஆதி சபை, பேதுரு அங்க சங்கிலியால கட்டி போட்டா எப்படி நல்லா எப்படி உட்கார்ந்து இருப்பாரு. அவர் தூங்கினாராம், ஆனாலும் கால் என்ன இருக்கும்? டைட்டா கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கும். இவங்க ஜெபித்த ஜெபத்துல கால் வேணா கட்டி இருக்கலாம், ஆனா ஜெபிச்சுட்டு இருக்கும் போதே கர்த்தர் அங்க ஒரு தூதனை அனுப்பி அதே பேதுருவை நிலை நிறுத்தி வைத்தார். ஆமே. கரங்களை தட்டுறீங்களா? ஜெபம் என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. எங்கேயோ ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்க, யார் சங்கிலியோ அங்க அவிழ்க்கப்படுகிறது. எங்கேயோ ஒரு கூட்டம் ஊக்கமாய் ஜெபிக்கிறது, யாரோ எழும்பி நிற்கிறாங்க, யாரோட நிர்வாணமோ அங்க மறைக்கப்படுகிறது. தூதன் வந்ததும் உடுத்தி விட்டானா, உடுத்து உன் ட்ரெஸ்ஸ போடு. ஜெபத்தின் வல்லமையை பாத்தீங்களா? இன்னைக்கு ஜெப வீராங்கணிகளை நான் இங்க பாக்குறேன். ஆமென். 2 வீரர்கள் இருக்கிறாங்க, வேற காணோம், அதனால வீராங்கனைகள்னு போடுறேன். கர்த்தர் அவ்வளோ நல்லவர். சரியான திசையில பாக்குறியான்னு தான் கர்த்தர் இந்த காலை வேளையில கேட்கிறார். ஆமென். அதனாலதான் ஒருத்தர் கார்டன்ல நடந்துட்டே போனாராங்க. நடந்துட்டு போகும்போது அந்த கம்பளி பூச்சி இருக்கும்ல, அதாவது கக்கூன் இருக்கும்ல, அந்த என்ன சொல்றது தமிழ்ல, கக்கூன், சரி, அதுக்குள்ள அது தவிச்சு கொண்டு இருக்குதான் அந்த பட்டாம்பூச்சி வெளியே வர்றதுக்கு. சரியா? அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும்ல, படிச்சிருப்பீங்க. பயங்கரமா போராடுதான். இவருக்கு மனசு கேட்கலையா. என்னது? அவர் வீட்டுல இருக்கிறவருக்கு, அவர் தோட்டத்துல இது தவிக்கிறது. அதனால அது என்ன பண்ணாராம்? கொஞ்சம் உடைச்சி கிராக் விட்டாராம், வெளியே வந்துருச்சான். ஆனா வெளில அது பறக்கும் போது ரொம்ப வீக்காய் திருப்பி என்ன பண்ணிச்சான்? கீழே விழுது மறித்தான். சில நேரம் நம்ம சிலதுக்கு டைம் கொடுக்கணும். ஜெபத்துக்கு டைம் கொடுங்க. கர்த்தருக்கு தெரியும் எந்த நேரத்துல என்ன பண்ணணும். இன்னைக்கு நம்மளால சரியான திசையில பார்க்க முடியலன்னா இப்படிதான் பண்ணி விட்டுருவோம். டக்குன்னு எனக்கு ஒரு அற்புதம் வேணும், நான் இந்த சபை வேணா, நான் அடுத்த சபைக்கு போறேன்றது. கரங்களை தட்டுறீங்களா? ஐயோ தட்டுறாங்க. போறீங்களாங்க? லைவ்லனாலும் நான் கேட்கிறேன், அவங்களுக்கு அது புரியாது. பட் நான் சொல்றேன், அவசரப்படக்கூடாது. கர்த்தர் உங்களை பறக்க வைக்க, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து, கழுகெல்லாம் சும்மா இந்த வானத்துல பறக்கிறது இல்ல, மேகத்துக்குள்ள பெனட்ரேட் பண்ணி பறக்கும். அதுக்கு புயல், மழை, கிளை, காத்தெல்லாம் பார்க்காது. அதை தாண்டி கரண்ட்ல பறக்கிற ராஜ பறவையை பத்தி பேசிட்டு இருக்கேன். கர்த்தர் உங்களை ராஜ பறவையை அழைத்திருக்கிறார். மத்தேயுல எசேக்கியேல்ல 4 முகங்கள் சொல்லுவாரு பாத்தீங்களா? விஷன். அது ஏன் இங்க சொல்றேன்னு தெரியல. அதுல ஒண்ணு என்ன மூஞ்சி இருக்கும்? சிங்க மூஞ்சி, அப்புறம் சிங்க முகம் ஒன்று இருக்கும். மூஞ்சின்னு சொல்லக்கூடாது, தப்பாயிடுவீங்க. சிங்க முகம், அப்புறம் கழுகு லாஸ்ட்ல சொல்லுவாங்க. அடுத்தது ஆக்ஸா? ஆக்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? மாடு. அது என்ன சொல்லுவீங்க? காலை.
டக்குன்னு தமிழ்ல சொல்லுங்க, ஆக்ஸ். மூன்றாவது ஒரு மனுஷ முகம் இருக்குது, இன்னொரு பக்கத்துல கழுகு முகம் இருக்கு. இந்த காஸ்பிள்ஸ் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கா தெரியுமா? பைபிள் காலேஜ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். மத்தேயு இயேசுவை எப்படி வெளிப்படுத்துறா? இது இயேசுடைய ஆண்டவருடைய 4 முகங்களை காமிக்கிறது தான் அந்த தரிசனம் எசேக்கியேல் பார்த்தார். சரியா? கவனிக்கிறீங்கன்னா ஒரு நாள் இது உங்களுக்கு தேவைப்படும். அந்த அந்த 4 முகங்கள் என்ன காமிக்குன்னா தேவனுடைய முகங்களை. சரியா? அப்போ மத்தேயு எப்படி வெளிப்படுத்துறான்? அவர் ராஜ கோத்திரத்துல இருந்து வந்தார் என்று இன்ட்ரடியூஸ் பண்றான். மார்க் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றான்? ஹீஸ் அ சர்வெண்ட் ஆஃப் காட். எப்படி? அந்த ஆக்ஸ் என்ன வேலை பார்க்குது? அது எல்லாமே தொழுகும். என்னம்மா தமிழ்ல சத்தமா சொல்லுங்க? எருது. எருது எல்லா வேலையும் பார்க்கும் இல்ல? சோ இன்னைக்கு ஒரு ஊழியம் செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க கர்த்தர். அப்படி மார்க் சொல்றாரு. லூக்கா சொல்றாரு he is a son of man. அவர் ஒரு சோஷியல் காட். அவரால் ஒரு ஹியூமனிட்டி, ஒரு மனுஷனை புரிஞ்சு அவர் உதவிக்காக வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. ஆனா யோவான் என்ன தெரியுமா சொன்னா? என் இயேசுவே ஆண்டவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோட இருந்தது. அவர் கழுகின். ஆமென். கழுகு எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஈகிள் மட்டும் தான் நேரா ஜீசஸோட ரிலேட் பண்றாங்க. He is God. இனி கர்த்தர் கழுகுக்கு ஒப்பான பலத்தை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஒரு இயேசு ராஜா. ஆமென். அதை மறந்துடவே கூடாதுங்க. அப்பதான் இவருக்கு அப்ப புரியுதா? அந்த காத்திருப்புல என்ன பண்ணாதீங்க, களைச்சிடாதீங்க, களைத்து போயிடாதீங்க. என்னதான் நீங்க காத்திருந்தாலும் எடுத்ததும் நீங்க ஓட போறதும் இல்ல, நடக்க போறதும் எடுத்ததும் கர்த்தர் உங்களை பறக்க தான் வைக்க போகிறாங்க. ஏசாயா வாசிச்சு பாருங்க, 40:10 எப்படி வரும்? 31. எடுத்ததும் அந்த கழுகு என்ன பண்ணுது? பறக்குது. அதுக்கப்புறம் நீ கழுகு பறக்கிற மாதிரி நீ பறப்பேன்றாரு. அப்புறம் நீ ஓடினாலும் இலைப்படைய மாட்டா. You won't feel weary. Even if you walk, you won't faint. அதனாலதான் ஐசையாக்கு பேர் என்ன தெரியுமா? ஈகிள் ப்ராஃபிட். ஏன் அவர் ஈகிள் ப்ராஃபிட் சொல்றாங்க? அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டு பார்த்தவர். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட தரிசனத்தை இயேசுவை பத்தி அப்போ எழுதினவர். இனி கர்த்தர் காலத்துக்கு அப்பாற்பட்ட தரிசனங்களை உங்களுக்கு தருகிறார். அந்த தரிசனம் நம்ம இங்க சுமந்து கொண்டு இருக்கிறனாலதான் இந்த பிரசன்ட் நம்மளை ஏத்துக்க மாட்டேங்குது. இப்ப புரியுதா? கரங்களை தட்டுங்க. present generation couldn't accept or understand our vision because நீங்க காலத்துக்கு அப்பாற்பட்ட தரிசனங்களை நம்ம டெபோரா கொடுத்துட்டு இருக்கிறார் மட்டும் இல்ல, பாக்குற அனைவருக்கும் கொடுத்திருக்கார். இன்னைக்கு வார்த்தையை புடிச்சுக்கோ. அதனாலதான் இது அவங்களுக்கு ஒரு அதிருப்தியான சபையாய் காணப்படும், அதிருப்தியான இடமாய் காணப்படுகிறது. கவனமா இருக்க வேண்டும் என்ன டிசிஷன் லைஃப்ல எடுக்கிறோம். சோ 2வது காரியம் பாருங்க, என்ன சொன்னேன்? கேட்கணும். என்னங்க? சரியானது. எப்போ நீங்க கரெக்டான திசையில போய் கர்த்தர் முகத்தை தேடுறீங்களோ, அந்த பர்வதத்துக்கு நேராய் உங்க முகத்தை ஏறெடுக்கிறீங்களோ, என்ன சத்தம் உங்க காதுல விழப்போதே? நீ பரலோகத்தின் சத்தம். எப்படி இவங்களுக்கு பரலோகத்தின் சத்தம் கேட்டதுன்னா, ஊக்கமுடன் ஜெபித்தார்களாம். ஊக்கத்துடன் ஜெபித்ததை நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதுக்கு எங்க படிப்புல சொல்றாங்க, உன்னுடைய முழு சிந்தனை, உன் முழு உணர்ச்சியும் சேர்த்து ஒரே பர்பஸ்ல நோக்கமா இருக்கிறது தான் ஃபெர்வென்ட்ன்ற அர்த்தம். ஊக்கம் அப்படின்ற ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்லணும்னா, உன் முழு சரீரம், சிந்தனை, ஆத்மா ஒருங்கிணைந்து கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும். அப்போதான் இந்த சத்தம் வருகிறது. இல்ல நான் கும்பலோட சேர்ந்துட்டேன்னு பக்கத்துல இருக்கவங்க சொல்றது இல்ல. கும்பலோட இருந்தாலும் அந்த நாமத்தை கூப்பிடுறீங்க பாத்தீங்களா? அந்த நாமம் உங்களோட பேச. ஒன்ஸ் யூ டாக் டு ஹிம், நோ அந்த உகந்த வாசனை செலுத்தினதும் கர்த்தர் என்ன வாக்கு தத்தம் கொடுக்கிறார்? நான் இந்த உலகம் அழியிற வரைக்கும் காலங்கள் உன்னை விட்டு ஒளியவே ஒளியாது, எல்லா காலத்திலயும் நான் உன்னை போஷிப்பேன் நோவாக்கு சொன்னார். ஆமென். அததான் கர்த்தர் பாக்குறார். அவர் பாக்குறதெல்லாம் அந்த கன்சிஸ்டன்சி தாங்க, அந்த போக்கஸ். கரெக்டா இருக்கிறாள், கரெக்டான சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார், அந்த ஒற்றுமையை பாக்குறார். அதனாலதான் பாருங்க, இந்த இவரை மட்டும் ஏன் நீங்க கேட்கணும்னு சொல்றீங்கன்னு நீங்க அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா நான் சொல்றேன். கரெக்டா பேதுரு எப்போ தெரியுமா சிறைப்படுத்தினாங்க? 3ஆம் அதிகாரத்துல இருக்கும். அது என்ன? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தனால பேதுரு உடனே அவங்க என்ன பண்ணலையாம்? கொலை செய்யவில்லை. அவங்க சொன்னாங்க 7 நாள் போட்டோம். ஏன்னா இந்த அன்லீவன் பிரெட்டோட ஃபீஸ்ட் மட்டும் தான் 7 நாள் யூதர்கள் கொண்டாடுவாங்களாம். புரியுதா? சோ 7 நாள் கழிச்சு என்ன பண்ணலாம்? பேதுருவை ஜெயில இருந்து வெளியே எடுத்து எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணிடலாம்? கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அதனால அவர் ஜெயில இருக்கார். ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 6ல அந்த
ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின ராத்திரியிலே. அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. இவ்வளோ நான் பேசினேன்ல, இன்னும் அந்த சபை ஜெபிச்சிட்டு இருக்கு. ஆமென். இவ்வளோ பேதுருக்கு நடக்கும்போது சபை தொடர்ந்து ஜெபிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஜெபத்தை ஊக்கமாய் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஒருங்கிணைந்து, எங்களுக்கு வேற ஏதோ ஏன் இது அன்லீவன் பிரெட் சொல்றாங்க? அன்லீவன் புளிப்பில்லாத பண்டிகை எதனால உருவாக்கப்பட்டது? போயிடலாமா? மோசே என்னது? ஒரு மரணத்தின் தூதரை கர்த்தர் என்ன பண்றாரு? எகிப்துக்கு அனுப்புறாரு. அப்போ அவங்க வாச கதவுல என்ன போட சொல்றாரு? ரத்தத்தை போட சொல்றாரு. அது பாஸ் ஆகுற வரைக்கும் நீங்க உள்ள இருந்து அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். அது நான் சொல்றேன், உள்ளே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று தெரிந்து கொள். உள்ள இருக்கும் போது ராத்திரி எல்லாம் பயமும் திகிலும் காத்திருப்பு மாதிரி இருக்கும். வெளியே வந்தா உனக்கு ஜீவன். ஆமென். அந்த ராத்திரி அப்படிதான் இருக்கும். ராத்திரியிலே, முந்தின ராத்திரியிலே. சோ அன்லீவன் பிரெட். சில நேரம் அது என்ன காமிக்குதுன்னா டிலே காமிக்குது. எத்தனை பேர் டிலேய பார்த்து திட்டுறீங்க? நானே திட்டுவேன், அதான் நான் கையை தூக்கிட்டேன். எத்தனை பேர் இந்த டிலே பிடிக்கல, தாமதம்? உண்மையா கை தூக்கி, நானும் தான் தூக்குறேன். எனக்கும் தான் இப்ப பிடிக்கல, நிறைய தாமதம் பிடிக்கல நம்ம வாழ்க்கையில. சிலது நல்லது, டக்குன்னு நடந்தா நல்லது. ஆனா அந்த தாமதம் தாங்க பயங்கரமான ஒரு அற்புதம். எரிகோ மதில் பாருங்க, கர்த்தர் செங்கடலை உடனே பிளந்து கொடுத்துட்டாரு. மாறா அந்த தண்ணி என்ன மதுரமா உடனே ஆக்குனாரு. கேட்டதும் மண்ணா. இதுக்கு மட்டும் ஏங்க 7 நாள் ப்ரொசீஜரு? ஒரே மாதிரி குரூப்ல நில்லுங்க, ஒரே மாதிரி பண்ணுங்க, ஒரே மாதிரி சவுண்டு, ஒரே மாதிரி சிங்க்ரனைசேஷன், ஒரே மாதிரி சைலன்ஸ். 6 நாள் சைலன்ஸ்னா ஒற்றுமே 6 நாள் சைலன்ஸ். கவனிச்சிங்களா? அதுல ஏன் 7ஆவது நாள் இதுக்கு மட்டும்? இதுல கர்த்தர் என்ன கத்து கொடுக்குறாருன்னா, நீங்க ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க ஜெபித்து என்ற திசையை பார்க்கறது மட்டும் இல்ல, நீ ஜெபிக்க ஜெபிக்க நான் உனக்கு செய்ய போற அற்புதத்தின் சத்தத்தை நீ பர்சனலா கேட்க போகிறாய் இந்த காலத்துல. ஆமென். வருகிற நாட்கள்ல என்ன பண்ண போறீங்க தெரியுமா? உங்க சுத்தி இருக்கிற கூக்குரலின் மத்தியில பரலோகத்தின் சத்தம் உங்க காதுல தொனித்து கொண்டே இருக்கும். ஆமென். ஏன் 7ஆவது நாள் தெரியுமா? அன்னைக்கு அவங்க இந்த வெரிகோ மதில இஸ்ரேல் ஜனங்க நுழையறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உடைச்சு போட்டிருக்கலாம்ல. எதுக்கு இந்த ப்ரொசீஜரே நான் கேட்டேன். அப்ப கர்த்தர் சொன்னார், லிண்டா உனக்கு வர ஆசீர்வாதம், உங்க பேரை நீங்க போட்டுக்கலாம், நான் பாருங்க எடுத்துக்கிறேன் சுதந்திரம். உனக்கு வர ஆசீர்வாதம் நீ கேள்விப்பட்டு கர்த்தர் செஞ்சாருன்னு இருக்காது, உன் கண்ணு முன்னாடி பார்த்துதான் நான் அற்புதத்தை செய்வேன். செஞ்சாருங்க, இனியும் செய்வார். உன் கண்ணு முன்னாடி நீ கேள்விப்படுவ. கரங்களை தட்டுங்க. அந்த சத்தத்தை நீ கேள்விப்படுவேமா? உன் கண்ணார அது இடிந்து விழுறத நீ பாப்ப. அந்த மதில், அந்த வால், when it comes down there will be one sound. பாத்திருக்கீங்களா? டமால் டிமால் இருக்காது. அது எதை காமிக்கிறதுனா, உன்னுடைய தோல்விகள் எல்லாம் கர்த்தர் அடி தளத்துல போட்டு உடைக்கிறார். நீ அந்த வெற்றிக்குள்ள போகிறாய். பர்சனலா அனுபவிக்கதான் வெயிட்டிங். இப்போ சொல்லுங்க, கர்த்தரே சிலதெல்லாம் நீ தாமதத்துக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் த டிலே. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வாழ்க்கையில டிலே பண்ணாங்கன்னா அது நல்லது. கர்த்தர் உங்களை கேள்விப்பட வைக்க மாட்டாரு, உன் கண் முன்னாடி கேட்க வைப்பார் அற்புதத்தை. ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்ல? இத சொல்லும் போது புல்ல அரிக்கிறதா என்ன பண்றது? அவ்வளோ அவர் அது எப்படி சொல்லணும், அந்த ஒரு பாஸ்டர் இருந்தாராம். அவர் மழைக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாராம். சரியா? மழை ரொம்ப காஞ்சி போய், இப்போ இந்த நார்த் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரவுட் இருக்கும். எங்கள் ஊரில் சில நேரம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் வெதர்ஸ். அப்போது ட்ரவுட்டுக்காக எப்படியாவது மழை வரணும், சபையாரெலாம் ஒன்று கூடினாங்க. ஆனால் ஒரு பொண்ணு, இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு சின்ன பொண்ணு மட்டும் என்ன எடுத்துகிட்டு வந்தா? ஏன் எடுத்துகிட்டு வந்தா? அவளுக்கு அவ்வளோ விசுவாசம், மழை வரப்போகுது. அது மட்டும் இல்ல, அவ கொடை எதுக்கு எடுத்துட்டா, அந்த மழை விழுந்ததும் அந்த சத்தம் கேட்கும் அவளுக்கு. she wants to experience the rain. புரியுதா? நிறைய பேர் இன்னைக்கு அற்புதத்தை பார்க்க விரும்புறாங்க. அதனாலதான் சபைகள் வேற வேற ஓடுது. எனக்கு எப்படியாவது அற்புதத்தை பார்க்கணும். இந்த சபை அற்புதத்தை பார்க்க வைக்கிற சபையில, இந்த சபை அற்புதத்துல அனுபவிக்கிற சபை. you will experience miracles from now onwards in the name of Jesus. அனுபவிப்பீங்க. மழையை அனுபவிக்கிற சுகம் தெரியுமா உங்களுக்கு? வெயில் படிக்குது, மழை பெஞ்சா நனையணும்னு இருக்கும். காலேஜ் டேஸ் எல்லாம் இந்த வம்பு தான் பண்ணுவேன்.
என் பிரின்சிபலா பார்த்தாதான் காலி. மேல போயிடுவோம், அந்த டெரஸ்க்கு போய் நனைஞ்சிட்டு வருவோம். வீட்டுல அங்கேயே டவல் வாங்கி ஹாஸ்டல்ல போய் தொடச்சு வீட்டுக்கு போவோம், தொலைச்சு கட்டிடுவாங்க எங்க அம்மா. ஏன்னா மழையில நனைகிறது அவ்வளோ இஷ்டம். இப்ப நனைஞ்சா அவ்வளவுதான். ஒரு வாய் சொல்லாத அளவுக்கு வைரல் ஃபீவர்ல இப்போ என்னதுன்னே தெரியாது. எல்லாத்துக்கும் வைரல் ஃபீவர், வயிறு வலி, வயிறு ஃபீவர், வயிறு ஃபீவர், வைரல் ஃபீவர். ஏன்னா வைரல் ஃபீவர் வந்து வயிறு வலிக்குது இப்போ. சம்வேர் கனெக்டட். கோவிட் வேக்சின், வைரல் எல்லாம் சேர்ந்து நம்மள வேக்சின் என்ன வேலை காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த அவசரமா பண்ணணும், அவசர புத்தி உலகத்துக்கு. கர்த்தர் அதான் டிலே பண்றாரு. அட இருமா, எனக்கு தெரியும் உனக்கு முற்றிலும் விடுதலை வேணுமா, நீ உன் கையால அந்த அவங்க சொன்னாங்களா உன் கையால அந்த ரிப்பனை வெட்டணுமா, காத்திரு, என் சமூகத்துல காத்திரு, அந்த சத்தத்தை நீ அனுபவிப்பாய். கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார். ஆமென். அதனாலதான் அழகான வசனம் இருக்குல்ல யோவான்ல, என்னது? என் சத்தத்தை என் ஆடுகள், the sheep will know the voice of the shepherd. பாருங்க, ஷெப்பர்டோட வாய்ஸ் சர்ச்ல கேட்கலன்னா வேற ஷெப்பர்டை தேடி போகும். இங்க ஷெப்பர்ட் ஆல்ரெடி உங்களை வழி நடத்திட்டு இருக்கானோ, அப்படின்னா குரல் என்ன ஆகுது? தப்பான. இன்னும் இவங்க இன்னைக்கு சபை விட்டு போதே பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இதை அடிக்கடி சொல்றாங்கன்னா காரணம் இருக்கும், காரணம் இல்லாம இருக்கும். பட் கர்த்தர் சொன்னார்னா நான் பேசுவேன். சில நேரம் நான் வேணும் இன்டென்ஷனலா பேச மாட்டேன். இல்ல இது எப்படியாவது சொல்லணும், சொல்லி இதை இது பண்ணணும்னு இல்லை. இன்னைக்கு கர்த்தர் என்ன பேச சொன்னார். ஆமென். ஏன்னா கர்த்தர் ஆபத்துல இருந்து நம்மளை காக்குறதே இல்லை, ஒருபோதும் நம்மளை கைவிடுகிறதே கிடையாது. வார்த்தையானால் நம்மளை பலப்படுத்தி காக்கும் தேவன் நம்மளோட இருக்கிறார். அதனாலதான் பேசுறேன். நேசிக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் பேசுவார். ரொம்ப அக்கறையா இருக்கிறவங்கள தான் திட்டுவாங்க. இன்னி 43 வயசுனால எங்க அம்மா அப்பா நல்லா திட்டுவாங்க என்ன சொல்லையா. இப்போ கூட கோமா வரும், அந்த பிள்ளைங்க முன்னாடி திட்டினா பயங்கர கோவம் வரும் எனக்கு. நானே ஒரு அம்மா. ஆனா எதுக்கு திட்டுறாங்க? கவனமா இருக்கணும், ஞானமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஒரு கண்டிப்பு, எச்சரிப்பு வந்தா அது அன்பின் நிமித்தம். என்னை நேசிக்காமல என் அப்பா அம்மா சொல்றாங்க, என் மேல உயிர்ல, அப்போ என்னது? அவ மேல அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கு. அப்போ உலகத்தின் தாய் தகப்பன் இவ்வளவு செய்யும் போது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவருக்கு உங்க மேல எவ்வளவு அக்கறை, எவ்வளவு அன்பு, அனாதி அன்பு இல்ல அது? கவனமா இருக்கணும். எந்த மந்தையின், எந்த மெய்ப்பனின் சத்தத்தை கேட்க வேண்டும். ஏன்னா நிறைய என்ன ஆயிடுச்சு, கள்ள காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கு. கவனமாய் நம்ம நாட்கள் இருக்க வேண்டும். சோ அடுத்தது 3வது என்ன சொன்ன, இதோட முடிக்க போறேன். என்னது? வாழணுங்க. நீங்க கரெக்டான திசையில பாக்குறது மட்டும் இல்ல, பரலோகத்தின் சத்தத்தை கேட்கறது மட்டும். இந்த சத்தம் என்ன செய்ய வேணும்னா உங்களை அற்புதத்துல நடக்க வைக்கும். அந்த சத்தம் மட்டும் விழுந்துருச்சு, உங்களுக்கு அது நல்லா தெரியும். கர்த்தரோட ஊக்கமா இருந்து பாருங்க, அவரோட சத்தம் தெளிவா இருக்கும். நிறைய பாடினீங்க இன்னைக்கு, அவ்வளோ ஸ்வீட்டர் தேன் ஹனி. அன்னைக்கு நான் எழுதி போட்டேன் அந்த ஒரு, அப்புறம் கிளியர் ஆஸ் கிறிஸ்டல்னு எழுதுனேன். அப்போ கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் ஒரு வேர்ட். உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். ஆண்டவர் பேசுறாரு, ரைட் டைம் பேசுறாரு. எப்போ வரும்னா ஊக்கத்தோட ஜெபிக்கும் பொழுது தான் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். சும்மாலாம் 2 நிமிஷம் நான் சொன்ன மாதிரி அது நடக்காது. இந்த வாழ்றது எப்படி, நான் எப்படி இதோட நான் நடப்பேன், இந்த அற்புதத்துக்குள்ள நான் நடக்கிறது எப்படி என்றால், இவங்க பாருங்க, இப்போ இந்த சிறைச்சாலைக்கு அந்த சீனுக்கு வருது அடுத்த வசனங்கள்லாம். 7ல இருந்து பாத்தீங்கன்னா சிறைச்சாலைக்குள்ள நடக்கிற சில சம்பவங்களை அங்க காமிக்கிறாங்க. சரியா? அங்க எழுதியிருக்காரு லூக்கா. எப்படி எழுதியிருக்கிறாருன்னு பாருங்க. 7ல இருந்து வாசிச்சா உங்களுக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், எல்லா ஜெபங்களும் உங்களுக்கு நீங்க நம்ம சாதாரணமா ஜெபிக்கும் போதே எல்லா ஜெபங்களுக்கும் என்ன சொல்லுவோம்? கர்த்தரே இதுல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க, இதுல இருந்து ப்ளீஸ் பிரிங் மீ அவுட் ஆஃப் திஸ். எவ்ரி டைம் டசன்ட் ஒர்க் லைக் தட். எல்லா நாளும் கர்த்தர் உங்களை அதுல இருந்து கொண்டு வரவில்லை. நீ ஊக்கமாய் ஜெபித்து அவர் பரலோகத்தின் சத்தத்தை கேட்டால் கர்த்தரே அந்த சிச்சுவேஷனுக்குள்ள இறங்குறார். ஆமென். அதை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. சபை ஒரு பக்கம் ஜெபிச்சுட்டு இருக்கு, சபைக்கு சிறைச்சாலையில என்ன நடக்குதுன்னு தெரியாது. பேதுருக்கு சபை அவனுக்காக ஜெபித்ததுன்னு தெரியாது. இந்த லிங்க பாத்தீங்களா? விசுவாசிங்க பாஸ்டருக்கு ஜெபித்தது தெரியாது, பாஸ்டருக்கு விசுவாசிங்க தான் ஜெபிச்சாங்கன்னு
தெரியாது. நடுவுல ஒரு மிரக்கல் நடந்துட்டு இருக்குதுங்க. சோ இங்க என்ன பண்றாரு, இங்க ஜெபிக்க 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 கர்த்தர் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. ஆமென். கரங்களை தட்டுங்க. தேவ தூதனை அனுப்பி சிறைச்சாலைக்குள்ள. இதுல நீங்க தொடக்கத்துல வாசிச்சீங்கன்னா இந்த பேதுருக்கு 4 சேவகர்கள் 4 வகுப்புல இருந்தாங்க. அப்போ 4 into 4 16 காவலர்கள் சேவகர்கள் யாருக்கு இருந்தாங்களாம்? ஒரு ஆளுக்கு. தேவையா அவ்வளவு பேதுருக்கு? அவ்வளவு பெரிய பயில்வானா அவரு? ஏன் 16 போட்டாருங்க ஏரோது? ஒரு 2-3 போட்டிருந்தா போதுமே. ஏன்னா ஒவ்வொரு தடவை பேதுருவ சிறைச்சாலையில வைக்கும் போதெல்லாம் பேதுரு என்ன பண்ணிட்டாரு? வெளியே வந்துட்டாரு. இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஆளுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்னதான் நான் இவளை சிறைப்படுத்தினாலும் வெளியே வந்துடுறாளே சபைக்கு, என்னதான் இவளை முடங்கடிச்சாலும் காலையில குளிச்சுட்டு வந்து இங்க நிக்கிறாளே கர்த்தரை ஆராதிக்க. கரங்களை தட்டுங்க. எத்தனை தடவை அவளை நான் நடக்க முடியாம வந்துட்டா, என்னை தேடி வந்து விட்டான். கர்த்தர் அதை பாக்குறார். 16 சேவகர்கள் மாதிரி நமக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் பயம் இல்ல, எங்க கர்த்தரோட நெருங்கி ராஜ்யத்தை கட்டிடுவோம் சத்ருக்கு. ஆனால் பாருங்க, தூதர் நுழைந்து விட்டார். அந்த இடத்துல நுழைஞ்சதும் முதல்ல தூதன் விரட்டினது யாரு தெரியுமா? சேவகர்கள். ஏன்னா அதை விரட்டினாதான் என்ன பண்ண முடியும்? சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்படும். சில நேரம் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்க சூழ்நிலையில இறங்குறவர் மட்டும் இல்ல, அந்த சூழ்நிலையில இருக்கிற தேவையில்லாத ஆட்களை முதல்ல கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஃபர்ஸ்ட் he removes the யாரு? காவலர்களை. அவங்க உனக்கு தேவையில்லை. நான் இதுக்குள்ள நுழைஞ்சிட்டேன்னா இனி நானே தான் உன்னுடைய ஆதாரம், நானே தான் உன்னுடைய விடுதலை நாயகன். Before he delivers, he removes some people in your life, some situations in your life. அந்த கிளாரிட்டிக்கு எவ்வளவு அழகா செயல்படுறாருல்ல. அது மட்டும் இல்லை, இப்போ என்ன சொல்றாரா? அடுத்தது பாருங்க, அவனுக்கு ட்ரெஸ் போட்டுக்க சொல்றாரு. முதல்ல தூதன் என்ன சொல்ற, நீ என்னப்பா ஒரு உடுப்பு உன் கார்மெண்ட் எடுத்து போட்டுக்கோ, அப்புறம் கால் இதை போட்டுக்கோ, ஷூஸை போட்டுட்டு நீ வா. ஏன் அது அப்படியே? அப்பனா ஏதோ ஒரு காரணத்துல அவர் என்னவா இருந்திருக்கலாம்? பேதுரு ஒரு அரை நிர்வாணத்துல காணப்பட்டிருக்கலாம். வெளியே வரும்போது அப்படியே வர முடியாதே, சிறைச்சாலை ட்ரெஸ் அழகாவா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நம்ம ரட்சிப்பின் நாள்ல நம்மளை விடுதலை ஆக்கும் போது, நம்மளை எக்ஸிட் பண்ணும் போது, நம்ம பாவங்களை எக்ஸ்போஸ் பண்ணாத நல்ல பிதாங்க. ஆமென். எத்தனை நாள் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்காரு. ஒரு நாள் கூட நம்ம அவமானத்தை அவர் வெளியே காமிச்சதில்லை. அவமானப்படுற மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் அந்த இடத்துல கூட கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறார். அவமானப்படுத்த விடவே மாட்டேங்கிறார். அப்படியே அந்த சூழ்நிலையை மாத்துறாரு. உங்களை ஒரு காரியத்துல வெளில கொண்டு வரும்போது he is no more exposing your past. நம்ம தான் அந்த பழசெல்லாம் தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சிருக்கோம். அதனால பாருங்க, புதுசா வர எவ்வளோ கதவுகளை திறக்க முடியவில்லை என்றால் பழைய கதவுலையே போட்டு புலம்பிட்டு இருக்கிறது. அது வரல, அது இல்லை. கர்த்தர் உங்களை ஏற்கனவே அதுல இருந்து கொண்டு வந்துட்டார். யூ டோன்ட் நீட் டு டாக் அபவுட் இட். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ நான் சொல்றேன், இவ்வளோ சம்பவம் சொல்லிட்டேன்னா இன்னும் சபை அங்க ஜெபிச்சுட்டு இருக்கு. ஆமென் சொல்றீங்களா? இனி இப்படி இருப்போமா நம்ம? நீங்க ஜெபிக்க ஜெபிக்க எத்தனையோ அற்புதங்கள் இந்த நொடியில நடந்து கொண்டு இருக்கிறது. DFIல ஜெபிக்கிறீங்கன்னு இல்லைங்க, எந்த குரூப் இனி ஃபார்ம் பண்றீங்கல்ல, நம்மளோட ஃபெலோஷிப் எது ஜெபிச்சாலும் ஒரு அற்புதம் சைட்ல நடந்து கொண்டே இருக்கு. நம்ம கண்ணால பார்க்கல, அவ்வளவுதான். நிறைய பேர் சாட்சியா சொல்லுவாங்க, நிறைய பேர் சாட்சியா சொல்லவும் மாட்டாங்க. எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கு தெரியுமா ஜெபத்தினால். இன்னும் தொடர்ந்து தொடர்ந்து செய்யும்போது இந்த சபை வளர்ச்சியை நீங்க பாப்பீங்க. ஆமென். நமக்குள்ளதான் அந்த ஸ்ட்ரென்த் போயிடக்கூடாது. அடிக்கடி சொல்றேன், இங்க வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா சிலந்தியின் ஒற்றுமை இல்லாதனாலதான் சில காரியங்கள் தாமதமாகிறது. இனி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எதை மறந்தாலும் சிலந்திய மறந்துடாதீங்க. இன்னைக்கு எந்த பாயிண்ட மறந்தாலும். and no quitters prayer group. I won't quit from this prayer group. கோச்சிக்கிட்டா left from this group. யாராவது அதை சொல்லிட்டா ஐ லெஃப்ட், வேண்டாம். ஐயோ, இது LKG பிள்ளை மாதிரி ஆயிடும். கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்ல, குமாரன், his sons and daughters, இல்லையா? சோ அந்த இதை நம்ம விடவே கூடாதுங்க. அடுத்தது பாருங்க, இப்படி அவங்க ஜெபித்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் ஏன் பாருங்க சில நேரம் அவங்க ஜெபிக்கும் போதே ஏன் இங்க அற்புதம் நடக்குதுன்னா, நிறைய தடவை கர்த்தர் நீங்க ஜெபத்தை முடிக்கிற வரைக்கும் அற்புதம் சேர்த்து காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க.
சரியா? நீங்க முடிச்சாதான் ஒரு அற்புதம் செய்யணும்ல, நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அங்க ஆல்ரெடி அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க மறந்துடவே கூடாது. அதனாலதான் அந்த ஃபெர்வென்ட் பிரேயர் எப்பவுமே இருக்கணும். அதனால பாருங்க, பேதுரு வெளியே வந்து ஒரு இடத்துல நிக்கும் போது அவனுக்கு நினைவில்லாம தான் அவன் அத்தனை வார்டு தாண்டி இருக்கான். வார்டு 1, வார்டு 2. அவனுக்கு என்ன வந்தா, he felt like he was dreaming. என்னவா, அவன் சொப்பன மாதிரி ஏதோ அவனுக்கு நடந்திருக்கு. ஸ்லீப் வாக்கிங்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, தூக்கத்துல. அப்படிதான் தூதனோட நடந்து வந்திருக்கான். ஒரு தெருவுக்கு வந்த பிறகுதான் புத்தி தெளிஞ்சிருக்குது அவருக்கு. அப்போ ஏன் இவ்வளவு நேரம் அவன் வந்து தன்னை அறியாமலே நடந்துட்டு வரானா? நிறைய நாள் நீங்க நினைப்பீங்களே, கர்த்தர் என்ன செய்யறாருன்னு எனக்கு வாழ்க்கையில சுத்தமா புரியல சிஸ்டர். நீங்க 1000 வார்த்தை சொல்லுங்க, அவர் இப்ப வரைக்கும் என்ன பண்ற புரியலன்னா, ஏன் தெரியுமா புரியல? நீங்க ஆல்ரெடி உங்களோட கனவுல கர்த்தர் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். You are living in your dreams. நிறைய வாட்டி நம்ம ஆசீர்வாதத்தை மறைக்கிறான் பிசாசு. நான் எப்பவுமே சொல்வேன், devil is a liar. இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ந்து களி கூறு. This is the day that the Lord has made. This is your miracle day. This is the day to spend time with Jesus. இந்த நாள்ல நான் பெரிய அற்புதங்களை காண்பேன். இந்த நாள்ல நான் பெரிய காரியங்களை செய்வேன். என்னை பலப்படுத்துக கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் இந்த நாள்ல என்னால செய்ய முடியும். அதனாலதான் கர்த்தர் செல்ல நமக்கு கிளாரிட்டி காமிக்க மாட்டேன், தூக்கத்துல நடக்க வச்சிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே அவ ட்ரீம்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. என் குழந்தைக்கு தெரியல, என் குழந்தை என்ன பார்க்கணும்னா நான் அவளை எங்க கொண்டு வரணும்? விடுதலையாக்கி கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. கடைசியில விடுதலை தெருக்கு வரும்போது அவனுக்கு ரட்சிப்பு வருது. ஆமென். எவ்வளவு நல்லவருங்க அவரு செய்யற செயல்கள்லாம். அதனால நம்மள பேதுரு மட்டும் அன்னைக்கு தெளிவா இருந்தா இருப்பாங்க. வார்டு 2, வார்டு 3 வரும்போது என்ன சொல்லிருப்பாரு? காவலர்களே, இந்த தூதனே இந்த வழியா போவேனா, அப்படி போலாம். உங்களோட ஒப்பீனியன் வந்துரும். புரியுதா? கர்த்தர் செல்லார் உங்க பிளானை எலிமினேட் பண்ணுவார், உங்களை எலிவேட் பண்ண. அது எப்பவுமே நான் சொல்லுவேன், உன்னுடைய பிளானை கண்டிப்பா கர்த்தர் தடுப்பார். ஏன்னா அவரோட பிளான் நிலைத்து நிற்கிற பிளான். ஆமென். அவரே மகிமைப்பட வேண்டும். நாளைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் ஆசீர்வதித்தால் கூட யார் நாமம் உயரணும் சொல்லுங்க? தேவ நாமம் உயர வேண்டும். நான் சிறுகனும், கர்த்தர் உயர வேண்டும். அது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன். அதான் பாருங்க, விசுவாசம் இல்லாம கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. ஏன் இந்த நடக்கிறத பத்தி சொல்றேன், அற்புதத்துக்குள்ள நடக்கிறது எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஏன்னா அவன் அந்த வார்டு 1, வார்டு 2 போகும்போது கதவுகள் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. கரங்களை தட்டுங்க. வார்டு 1ல திறக்கு, வார்டு 2ல திறக்குது. அதுவும் சங்கிலி தானா அவள்ல. தூதன் சொல்ற, நீ எழுந்து நில்லு, சங்கிலி என்ன பண்ணும்? அவளுக்கு படும். எழும்பி நிக்காமலாம் உட்காந்துட்டே, ஆண்டவரே என் கட்டுகளை அவருங்க, அப்பா என் கட்டுகளை அவருங்க, ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம். ஸ்ரீலங்கால எப்படி சோத்திரம் சொல்லுவாங்க தெரியுமா? சோஸ்திரம், சோஸ்திரம். தமிழ்ல அந்த வார்த்தை இல்லை. தோத்திரம் சொல்லுங்க, இல்ல சோத்திரம் சொல்லுங்க. நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்க தெரியல. there is no sauce tomato sauce. ஓகே, தோத்திரம் சொல்லுங்க, இல்ல சோத்திரம். சோத்திரமே எனக்கு எவ்வளவு கரெக்ட்னு தெரியல. தோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே எனக்கு எப்படியாவது என்ன என்னோட விடுதலை ஆக்குங்க பரமபிதாவே, இந்த கட்டுகள்ல இப்படியே மொனன்னு. கிரியை இல்லாத விசுவாசம். திருப்பி சத்தமா சொல்லுங்க. நீங்க புத்தி உள்ள ஸ்திரீ டெபோரா, சத்தமா சொல்லுங்களேன். சந்தோஷமா முடிச்சுட்டு போலாம். இன்னைக்கு நீங்க அற்புதத்தை பார்க்க போறீங்கன்னா விசுவாசமா சொல்லுங்க. கிரியை இல்லாத விசுவாசம். எழும்பி நில்லுங்க, சங்கிலி ஓட்டை. என்ன எம முடக்கி போட்டாலும் வீட்டுல எழும்பிருங்க. நான் கர்த்தருக்காக போவேன், நான் இன்னைக்கு பைபிள் வாசிப்பேன், இன்னைக்கு இந்த வேதத்தை முடிச்சுட்டு ஜெபிச்சுட்டு நான் என் சமையல் கட்டுக்கு போவேன். அப்புறம் பாருங்க, நான் ஊழியருக்கு போய் என்ன நடந்தாலும் குளிச்சுட்டு அலங்காரமா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் சர்ச்சுக்கு போவேன். நீயா என்ன சோர்வடிக்கு? இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சிஸ்டர் வருஷ கணக்காக பேசிட்டு இருக்க ஒரு சென்டென்ஸ் இது இல்லையா, வார்த்தை. Without action there's no faith. சொல்லிட்டு faith. நான் விசுவாச வீராங்கனி நம்ம ஒன்னும் மூஞ்சி கழுவாம அப்செட்டா உட்காந்துட்டு இருக்க முடியாது. மூஞ்ச கழுவுங்க, சிரிங்க. உங்க சிரிப்பு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? அது ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு சிரிப்பே வராது, ரொம்ப கஷ்டம். எனக்கு அது எல்லாம் தப்பா நினைப்பாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அமைதி இன்னும் இருந்தாதான் நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். அது என் மூஞ்சிக்கு அது ரெஸ்ட். ஆனா அது வெளியில அப்படி இல்ல, பயங்கரமா இது என்ன உமனா மூஞ்சி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு ஆயிடும். சிரிங்க. Show, express God's love to others.
கர்த்தருடைய அன்பை வெளியே காமிங்க. முதல்ல அன்பை வெளியே காமிக்கிறீங்க தான் நல்ல இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யூத்தும் போறாங்க. முதல்ல நம்ம அம்மாங்க தான் போயிட்டு இருந்தாங்க, இப்போ யூத் போறாங்க. ரொம்ப சந்தோஷம். பட் அதே யூத் அம்மாங்க சர்ச்லயும் என்ன பண்ணணும்? காமிக்கணும். லிண்டாவும் காமிக்கணும், நீங்களும் காமிக்கணும். கரெக்டாங்க? இதுல பாருங்க, இது முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் எதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் நான் சொன்னேன்னு. அவன் நடக்க நடக்க கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆமென். ஆனா அவன் சுயத்துல இல்ல, புரியுதா? அது இருந்தா இதெல்லாம் நடக்காது. ஒரு பாஸ்டர் ஒரு பேசுறதுக்காக ஒரு சர்ச்சுக்கு போறார். ரொம்ப நேரமா அந்த கதவு வெளியே வாசல்லே நிக்கிறாராம், கொஞ்சம் தள்ளி நின்றுட்டே இருக்கிறார். ஏன்னா யாராவது திறப்பாங்க, அந்த கதவு திறக்கவே இல்லையா. அப்போ அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாரா, சார் நீங்க பாஸ்டர் நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, அது ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். இப்போ உள்ள டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக் டோர் எல்லாம் நீங்க நின்றுட்டு உங்களுக்காக ஒருத்தன் திறக்க போறது இல்லை. உங்களுக்காக பேதுரு சிறைச்சாலையில இருந்து வர போறது இல்லை. உன் காலை எடுத்து எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ அங்க போய் நின்று இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா இனி கதவுகள் திறக்கப்படும். கரங்களை தட்டுங்க. இனி கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிறது ஆட்டோமேட்டிக் டோர், இன்ஸ்டன்டா. பட் ஃபார் தட் யூ ஹாவ் டு டேக் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். சும்மா நின்றுக்கிட்டு எனக்கு ஒருத்தவங்க திறப்பாங்க, எனக்காக ஒருத்தவங்க ஜெபிப்பாங்க, எனக்காக ஒருத்தவங்க பிரியாணி செய்வாங்க, நான் அதை மட்டும் சாப்பிடுவேன், இந்த பக்கத்துல இருந்து எறா கிரேவி வரும், இந்த இடத்துல இருந்து ஃபிஷ் கிரேவி வரும்லாம் இல்லை. நான் பசிக்குதுன்னா நான் என்ன பண்றேன்? சமைச்சு அப்படிதானே வீட்டுல இயங்குறோம். இல்ல எனக்கு இது ஆசை, பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன், இருங்க எனக்கு சாம்பார் செஞ்சுட்டு வந்துருவாங்க. இல்ல ஜெபம் மட்டும் என்னவா? விதி விலக்கா? அது கர்த்தரோட உங்களோட உறவு. இன்னைக்கு ஒற்றுமையா ஜெபிக்க ஆண்டவர் உங்களுக்கு கத்து கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதுதான் இன்னைக்கோட செய்தி. முடிஞ்சது. ஆக்சுவலா கர்த்தர் நல்லவர் இல்லையா? அதுல பாருங்க, விசுவாசம் இப்படிதான் வேலை செய்யுங்க. இவன் வெளியே பிரிசன்ல இருந்து வெளியே வந்துட்டாரா, இப்ப என்ன பண்றாரு? தன் சுயத்துக்கும் வந்துட்டார். சுயத்துக்கு வந்ததும் முதல்ல பேதுரு போன இடம் என்ன சொல்லுங்க? ஜெப வீடு. கர்த்தர் மத்தேயு 21 என்னுடைய வீடை நீ எப்படி கூப்பிடுறோம்? ஜெப வீடு. இனி நம்ம வீடு என்னது? ஜெப வீடு. உன் குடும்பம் ஒரு குட்டி ஏதேன் தோட்டம் என்றால் உன் குடும்பம் ஒரு குட்டி ஜெப வீடு. ஆமென். இந்த ஸ்தலத்திலும் அதேதான். அதான் பாருங்க, 2 ராஜாக்கள்ல நான் 2 நாளாகமம்ல 6 சொன்னேன் இல்லையா? 7ல என்ன சொல்லுது? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், if my people who are called, என்னது? தரிக்கப்பட்ட ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி மனம் திரும்பினாள், அப்பொழுது பரலோகத்தில் இருந்து நான் கேட்டு உங்களுக்கு சுகத்தை, உங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, உங்க லேண்டுக்கு என்ன தருவேன்றார்? உங்களை தேசத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்கு. மறந்துடாதீங்க, அது 7:14 நினைக்கிறேன், 2 நாள் ஆகும். எப்பவுமே நான் சொல்றது, தாழ்த்தி பாருங்க, கர்த்தர் இடத்துல தாழ்த்துங்க. ஏற்ற வேலையில கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நம்ம எழுந்து நிற்கலாமா? கர்த்தருக்காக நன்றி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. நான் தேடுகிற முதல் இடம் ஜெப வீடு. ஒருபோதும் இந்த ஜெப வீடை நான் விட மாட்டேன். நான் கர்த்தருடைய முகத்தை தேட வந்திருக்கிறேன். அவர் முகத்தை தேட 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 பரலோகத்தின் சத்தத்தை கர்த்தர் என கேட்க உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆமீன். இந்த காலை வேளையில எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. உதவி, அவர் சத்தத்தை கேட்கிறது மட்டும் இல்ல, அந்த சத்தத்தை கேட்டதினால் அற்புதத்திலே என்னை நடக்கவும் வைக்கிறார் கர்த்தர். இதைதான் இந்த அடுத்த 2 மாதங்கள் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்களை தைரியப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். Hallelujah. Thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நன்றி சொல்றீங்களா? ஒரு few seconds. உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசியிருந்தால் நன்றி சொல்லுங்க. நன்றியில எவ்வளோ அற்புதம் இருக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். துதியில பயங்கர அற்புதம் இருக்கு. இந்த வார்த்தை எனக்கு என்று எடுத்துக்கொள்ளு, மற்றவங்களுக்கு இல்ல, நமக்கு. Hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். Thank you Holy Spirit, thank you Jesus, thank you Spirit of God. Hallelujah, hallelujah. வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் எங்க பார்க்கிறோம் என்பதை நீ சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவர், உன் முகத்தை தேடுகிற ஜனங்களா எங்களை வைத்திருக்கிறேன். உன் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் ராஜா. உன் முகத்தை மட்டுமே தேட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த கேட்ட வார்த்தையின்படியே நாங்கள் நடக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை நடத்துங்க, எங்களை ஆவியானவரால் நடத்துங்க ஆண்டவரே. நாங்களே திசை திருப்பி போனாலும் ஆண்டவரை அழகாய் நினைவுபடுத்துகிறேன். வார்த்தையால் எங்களை திடன்படுத்துகிறேன் ராஜா. நீ நல்லவர்.
ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து நான் இங்க பேசுகிறேன், அனுப்புகிறேன். இவங்க வீடு போகும்போது இந்த வார்த்தையோடு அவங்க போட்டு அவங்களே வார்த்தையாய் மாறட்டும் ஆண்டவரே. அவங்களே விடுதலையாய் மாறட்டும். அவங்க நடக்கிற இடமெல்லாம் திறக்கப்படட்டும். அவங்க வீட்டுல நுழையும் போதே அவங்க அந்த அற்புதத்தை காண வேண்டும். அவங்க எழுந்து நின்னுட்டாங்க, சங்கிலிகள் அவுக்கப்பட்டது. இப்போ அவங்க நுழைய போற ஒவ்வொரு டோரும் ஆட்டோமேட்டிக் டோர். இனி நான் நுழையிற ஒவ்வொரு டோரும் ஆட்டோமேட்டிக் டோர். இன்ஸ்டன்டா கர்த்தர் ஓபன் பண்ணுகிறார். தேங்க்யூ ஸ்பிரிட் ஆஃப் காட். உண்மை பார்க்கும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ நிம்மதி, எவ்வளோ சமாதானம் ராஜா. இந்த சமாதானத்தினால் எங்கள் இருதயத்தை, எங்கள் வீடுகளை நிரப்புகிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த சமாதானம், சந்தோஷம்